அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 715. இன்றைக்கி என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நேற்று கொடுத்த நம்ம ஃபாலோஅப் நம்பரவே இன்றைக்கி நான் கொடுக்குறேன். அதாவது பிசியில் 20, ஏபிஎஸ்சி பிசியில் 20 அப்படிங்கிறது சொன்னோம். இன்றைக்கி வந்து 420 ஃபாலோஅப் நம்பரில் வச்சுங்க. ஓகேவா, 420 ஃபாலோஅப் நம்பரில் வச்சுங்க. அதே மாதிரி வேறு என்ன மாதிரி போர்டில் கெஸ்ஸிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 சரிங்களா. ஏபிசியில் 805 இருக்குது. ஆனால் அது எந்த அளவுக்கு போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கணும். ஏபிஎஸ்சி பிசியில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 5 டீட்டெயிலாக கெஸ்ஸிங் பார்த்துறோம். மறக்காமல் வீடியோ 5 நேற்று ரிசல்ட்டுக்கு நான் 508 அப்படின்னு கொடுத்தேன். அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்த நான் நோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து நேற்று வந்து பார்த்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 715 இங்கே இருக்குது, 715 இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து 508 இருக்குது. ஒரு சில நாள் இப்படியும் வந்து உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா 508 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 508 வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும், அதாவது 7க்கு 5, 1க்கு 0, 5க்கு 8 இதை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை சான்ஸ் நம்பராக அது வந்தால் வரலாம். ஓகேவா, அதே மாதிரி 508, 608, 508, 608 நான் உங்களுக்கு ஃபைனலாக அதுக்கப்புறம் 508, 608 அப்படிங்கிறது கணக்கில் வருது. பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, 508, 608 ஓகேவா, பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வரலாம் இன்றைக்கி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏன்னா இந்த இடத்துல 2 இடத்துல கிளாஸ் ஆகுது. எங்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 715 டேரெக்டாக இங்கே இருக்கிறதுனால அதுக்கு 508ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 714 அப்படின்னு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 714 அப்படிங்கும்போது நான் 5க்கு வந்து 7, அதாவது 507, 508 அப்படிங்கிறது கொஞ்சம் கிளாஸ் ஆகுது. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். 508, 608 பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரண்ட் சார்ட்டில் பார்க்கும்போது, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா 805 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் 608, 508 அப்படிங்கிறத நீங்கள் பாக்ஸில் இதில் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து 806ஐயும் பாக்ஸில் போட்டுங்க. ஓகேவா, இது பாக்ஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஏபிஎஸ்சி பிசியில் எப்படி இருக்க போகுது, இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் செட்டு எக்ஸ்ட்ரா வருமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ நான் ஃபாலோஅப் நம்பரை கொடுத்ததையும் அது இல்லாமல் பாக்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் பாக்ஸ் நம்பர்ஸில். ஸோ இது இல்லாமல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7க்கு வந்து ஒருவேளை இந்த இடத்துல வந்து இந்த மந்த் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 61 இருக்குது, 90 இருக்குது. அப்படிங்கும்போது 61 இருக்குது, 90னா அப்போ வந்து 0, 5க்கு 8. ஸோ 0க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு 4, அதான் 408, 508, 608 அப்படிங்கிற மாதிரி 508, 408, 608 பாக்ஸில் நீங்கள் இந்த நம்பரை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 408, 508, 608 பாருங்கள் உங்கள் கணக்கில் இல்லை. ஏன்னா அந்த பாஸ்ட்டு அதுலேயும் வந்து நம்மளுக்கு கணக்கு வருது, இதுலேயும் கணக்கு வருது. அதனால் பாக்ஸ் நம்பர்ஸில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் இது தான். ஃபாலோஅப் நம்பராக கொடுக்குறது 420 இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுங்கன்னா, ஏபிஎஸ்சி பிசியில் ஒரு வேளை இப்படி கூட வரலாம் நண்பர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு அடுத்தது ஒரே ஒரு நம்பர் இதுக்கப்புறம் இது பண்ணால் நம்மளுக்கு வந்து 852, 7க்கு 8, 1க்கு 5, 5க்கு 2 இதுவும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கா பாருங்கள். ஓகேவா, இதுவும் உங்கள் கணக்கில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது வருது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்குறது வந்து இது தான். ஸோ ஏபிஎஸ்சி பிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் எதுவும் வந்து எடுத்துங்க. ஆல் போர்டு ஏற்கனவே கொடுத்துட்டேன். ஏபிஎஸ்சி பிசியில் 40, 82, 52 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 08 ஓகேவா, 60, 50 ஏபிஎஸ்சி பிசியில் 60, 40, 82, 52, 08, 50 ஓகேவா. இது வந்து ஏபிஎஸ்சி பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டில் வந்து
வந்தால் பவரில் இப்படி தான் வரலாம். ஏ போர்டில் வந்து எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 4 இல்லை 5 6. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை அதுக்கு அப்படியே 0க்கு 5 பவரு. சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 5க்கு 8 ஃபுல் பவரு, அப்படி இல்லைன்னா 5க்கு வந்து 2 பவர். இதுதான் நண்பர்களே என் கணக்கில் இருக்குது. அதாவது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 5 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 5, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 2. இதுதான் கணக்கில் வருது. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பாக்ஸ் நம்பர்ஸும் உங்களுக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? உங்கள் கெஸிங்கில் வந்தால் பாருங்கள். அதனால் 5 கன்ஃபார்மாக 5 வருது. அதே மாதிரி போர்டில் வந்து 2 வருது. பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு மேட்ச் ஆகுதை பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நண்பர்கள் நம்ம இன்றைக்கி கொடுக்குற கெஸிங். ஓகேவா? மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது வந்து 805 806 804 இதெல்லாம் பாக்ஸ். ஆல் போர்டில் 2 5 8 வச்சுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம 852 420 இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற கெஸிங். பாருங்கள் உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஏன்னா 7 அந்த சார்ட் வைஸ் நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன். சார்ட் வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சார்ட்டில் வந்து இந்த இடத்துல சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 2 6 7 6 9 5 1 1005 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக பவரில் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக. அதனால் 408 608 508 இதுதான் ரிப்பீட்டாக திரும்ப வர்றது. இப்படி தான் வருது. 852 1 5 அப்படிங்கும்போது 1க்கு 0 5க்கு 8, இல்லை 1க்கு 8 5க்கு 0 அப்படி மாறி வரலாம். இவ்வளோ தான் நண்பர்களே கணக்கு. பாருங்கள் நண்பர்களே உங்கள் கெஸிங்கில் இருந்தால் அதே மாதிரி உங்களோட கெஸிங் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.